இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அயலி, என்னாச்சு? என்னடி இப்படி ஊமை கொட்டா மாதிரி நிக்கிற? உன் அருமை பாட்டி கேக்குறாங்கல்ல, சொல்லு. நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் என்ன நாடகம் ஆடினேன்னு சொல்லு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்பா, நீங்க பேங்க்ல செக் கொடுத்து பணம் எடுத்துட்டு வர சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு நானும் சிவாவும் பேங்க்குக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு திருட என் பேக்க திருடிட்டு ஓடிட்டான். ஐயோ! நாங்க அவனை துரத்திட்டு போனப்போ அவன் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள ஓடிட்டான். அங்க போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது அது இந்திராணி மேடம் வீடுன்னு. நாங்களும் அவனை உள்ள போய் தேடி. நிறுத்துடி. இங்க பாரு, ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. ஜமுனா, இப்ப எதுக்கு கத்துற? முதல்ல அயலிய பேச விடு, அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நாங்களும் அததாமா கேக்குறோம். அவளை என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல சொல்லு. உண்மைய. ஏய், நீ எதுக்கு அங்க போன? உனக்கு என்ன என் மாமியார் வீட்ல வேலை? வேற எதுக்கு போயிருப்பா? உனக்கு அலர்ஜி இருக்கிறத பத்தி சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போயிருப்பா. இல்ல அத்தை, திருட வந்து என் பேக திருடிட்டு போயிட்டான்னு தான் நாங்க அங்க போனோம். சித்தி, சத்தியமா அது இந்திராணி மேடம் வீடுன்னு எனக்கு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது அவங்க வீடுன்னு தெரியும். இல்லையே, நான் நீ கிளம்புறப்ப உன்னை நான் பார்த்தேன். நீ உன்னோட பேக அந்த சிவாவோட பைக் சீட் கவர்ல தான் வச்ச. அதை எப்படி ஒருத்தனால திருட முடியும்? எங்க தானே வச்சா? என்னடி, என்னாச்சு? இல்ல, இப்ப என்ன சொல்ல போறீங்க? அண்ணே, அந்த சிவா நாங்க உள்ள வரும்போது இங்கதான் இருந்தான். கண்டிப்பா அவன் தான் அதை எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கணும். அம்மாடி சேடி சகுந்தலா, ரொம்ப யோசிக்காத, அப்புறம் மண்டை வெடிச்சிட போகுது. டேய், இங்க வா. சொல்லுங்க அண்ணே, இவனை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இவங்கிட்ட தான் பேக் இருக்கணும். என்ன நிக்கிறீங்க? செக் பண்ணுங்கங்கறல்ல. ஜமுனா, போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? பைக்ல தான் இருக்கு அப்படின்னு நீங்களா ஒரு கதை கட்டுனீங்க. அதுக்கும் சரின்னு எல்லாரும் இப்ப செக் பண்ணலான்னு வந்தோம். இப்ப என்னடா பாவம் சிவாவை செக் பண்ணணும்னு சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது ஒண்ணு கிடையாதா? எது வேணாலும் பேசுவியா? இதுக்கு எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? அந்த வீட்ல சிசிடிவி இருக்கும்ல, அத பார்த்தா தெரிய போகுது. இருங்க, இப்பவே நான் அவர்கிட்ட பேசுறேன். தீப்தி, என் போனு கொடு. ரித்திகா, வேணாம், கட் பண்ணு. இவளுக்காக எல்லாம் போய் மாப்பிள்ளை வீட்டுல நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோ, அது நமக்கு தான் அசிங்கம். இன்னைக்கு இல்லனாலும் இன்னொரு நாள் இவ மாட்டாமலா போயிடுவா. இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியாது.
ஆனா இந்த கல்யாணத்துல உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். ஜாக்கிரதை. ரித்திகாமு, உள்ள வாங்க. கண்ணு கண்ணு ஏய் எங்க அம்மா வராங்கடா. அதுக்கு ஏய், சீக்கிரமா எங்கேயாவது போய் எங்கடா ஒளிச்சுக்கிறேன். ஓடுறது? ஏய், வாடா நான் சொல்றேன், நீ வா. என்னம்மா? கண்ணு கதவுக்கு பின்னாடி ஏதோ உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சே, என்ன அது? ஆமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. ஏமா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அதை பாரு, நான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்றேன், நீ அப்புறமா வா. போமா. ஏன் கண்ணு கோச்சுக்கிற? அம்மா உனக்காக அரைச்சு வச்ச நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் போல போட்டு எடுத்துட்டு வரவா? மா எனக்கு இப்ப பசிக்கலமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு. அதெல்லாம் முடியாது, நான் எடுத்துட்டு வருவேன், நீ சாப்பிட்டு தான் ஆகணும். சரிம்மா, நானே வந்து சாப்பிடுறேம்மா. இப்ப கிளம்புமா. சீக்கிரமா வந்துடணும், அம்மா உனக்காக காத்துட்டு சரிம்மா. இருப்பேன். சரி போம்மா. கண்ணு. ஐயோ என்ன கண்ணு, அம்மான்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு? அம்மா நான் தான் உன்னை அம்மான்னு கூப்பிட்டேன், வேற யாருமா கூப்பிடுவா? இல்லையே, சத்தம் கதவுக்கு பின்னாடி இல்ல வந்தது. மா அப்ப நான் சொன்னா நீ நம்ப மாட்டலமா? ஏமா திரும்ப வந்து இம்சை பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல கண்ணு, வெறும் குழம்பு மட்டும் போதுமா, இல்ல பொரிச்ச கோழியும் எடுத்து வைக்கவா? அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், முதல்ல இங்க இருந்து போமா, கிளம்புமா. பொண்டாட்டி வரான்னு முடிவானதுமே இந்த அம்மா உனக்கு பிடிக்காம போச்சுல? அம்மா ஏமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணன் தம்பி பங்காளி ஆகிறதும் ஆத்தாளும் மகனும் பகையாளி ஆகிறதும் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தானே? மா இங்க பாருமா, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இங்க பாரு, எப்பவுமே என்னோட அம்மா தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் செகண்ட் தான்மா. ப்ளீஸ்மா. நிஜமாவா சொல்ற? சத்தியமாமா. நீ இப்ப போறியா? சரி சரி, நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ சீக்கிரமா வந்துரு. ஆனா இந்த கதவுக்கு பின்னாடி சரி சரி சரி, அம்மா போய் சீக்கிரமா பண்ணி வைக்கிறேன், நீ வந்துரு. சரிம்மா, சரி. ப்ரூஸ், ப்ரூஸ் என்னாச்சு? ப்ரூஸ் யோ ஏந்திரியா? யோ ப்ரூஸ் என்னாச்சு? யாரையா பண்ணது? டேய், போலீஸ்காரங்க என்ன கொல்றாங்களோ இல்லையோ, உங்க அம்மா என்ன கொல்றாங்கடா. ஏமாவா? நான் செத்துருவேன். தயவு செஞ்சு அந்த கதவு பின்னாடி மட்டும் ஒளியா. ஏப்பா நீயே கூட போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறா. போற உசுறு என்கவுண்டர்ல போனா வந்து கௌரவமா இருக்கும். அதை விட்டுட்டு கதவுல அடிபட்டு செத்தன்னா இந்த ப்ரூஸ்லோட வரலாறு என்னடா சொல்லும்? ஐயோ அழுகுதே. ஐயோ ரத்தம், என்னோட பிளட். ப்ரூஸ் யோ ப்ரூஸ், ப்ரூஸ் யோ எந்திரியா? என்ன என் வீட்டை வந்து மயக்கம் போட்டிருக்க? எந்திரியா? ஐயோ ப்ரூஸ்.